தற்போது அண்மை செய்தி, அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கம் அண்மை செய்தி. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், மூத்த நிர்வாகிகளில் ஒருவர், அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் பசும்பொன்னில் நடந்த குருபூஜை ஜெயந்தி விழாவில் ஓபிஎஸ் மற்றும் தினகரனுடன் அவர் பங்கேற்ற நிலையில் இன்றைய தினம் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். நம்முடன் செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இந்த நீக்க அறிவிப்புல என்னென்ன விஷயங்களை சுட்டி காட்டியிருக்காங்க? அதிமுகவின் அடிப்படை பொறுப்புகளிலிருந்து முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் நீக்கி இருப்பதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அறிக்கையின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் கட்சியினுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் எதிராக செங்கோட்டையன் செயல்பட்டதன் காரணமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இந்த நீக்கம் என்பது முடிவெடுக்கப்பட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்தான அதிமுகவின் தரப்பில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் அதிமுகவினுடைய கொள்கைக்கும் குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் அதிமுகவினுடைய சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு அதிமுகவினுடைய ஒழுங்குமுறையை குலைக்கும் வகையில் நடந்து கொண்டதாகவும் இதன் காரணமாகத்தான் அவர் நீக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்பது ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான். ஆனாலும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு முயற்சியினை செங்கோட்டையன் மேற்கொண்டார் என்பது குறித்தான வெளிப்படை ஒரு சந்திப்பு நேற்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனோடு இருந்து வந்தது. இதனை சுட்டிக்காட்டி தற்பொழுது அதிமுகவின் தரப்பிலிருந்து ஒரு அறிவிப்பாக தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. அதிமுகவினுடைய கட்டுப்பாட்டை மீறி களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அதே போன்று அவப்பெயரை உண்டாக்கக்கூடிய விதத்திலும் செங்கோட்டையன் செயல்பட்டதன் காரணமாக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக, அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக செங்கோட்டையன் இருந்து வருகிறார். அவர் அடிப்படை உறுப்பினர் என அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தற்பொழுது நீக்கி வைக்கப்படுவதாகவும் அதே போன்று அவரோடு எந்தவித தொடர்பும் யாரும் கட்சியினுடைய நிர்வாகிகளோ உறுப்பினர்களோ வைத்துக் கொள்ளக் கூடாது எனவும் ஒரு அறிவிப்பினை எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அறிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.